Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல இருக்க லெசன் 7 I know time. ஸோ இந்த லெசன்ல நம்ம டைமை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ கீழே நமக்கு பாருங்கள் ஒரு ஃபன்னான ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. வாங்க எல்லாம் சேர்ந்து பாடலாம். Hello, hello, good morning to all. It's time to wake up smart and tall. Are you ready for school today? We will learn lot as we play. I hear someone crunch and munch. I think it's time for my afternoon lunch. My friend and I we share our foods. The idlis he brings taste very good. After school I go outside. I climb and sit on the side. I play all evenings, and when the sun sets, it's time to go inside. At the night I eat dinner and brush my teeth. I get ready, go to sleep. As I lay in bed and rest my heart, and I look at the stars shining so bright as they wish me good night. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள், லாஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே ரைமிங் வேர்ட்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஆல், டால், டுடே, ப்ளே, மஞ்ச், லஞ்ச், food, good, outside, slide, teeth, sleep, bright, night. ஸோ இந்த மாதிரி நிறையா ரைமிங் வேர்ட்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாய் வந்து ஸ்கூல் போகிறான். ஸோ அதை பற்றின போயம் தான் அது. ஹலோ ஹலோ குட் மார்னிங் டு ஆல் அப்படின்னு சொல்கிறான். ஸோ வேக்கப் ஆகுங்க, ஸ்மார்ட் அண்ட் டால், அப்போ தான் வந்து ஸ்மார்ட்டாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே போய் நாங்கள் நிறைய விளையாடுவோம், நிறைய கற்றுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ ஹியர் சம் ஒன் க்ரன்ச் அண்ட் மஞ்ச். ஸோ யாரோ சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி அவனுக்கு கேட்குது. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் ஆஃப்டர்நூன் லஞ்சாக. ஸோ எதனால் அவனுக்கு அப்படி கேட்டுச்சுன்னா, அது வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு டைம் ஆகிடுச்சு. மை ஃப்ரெண்ட் அண்ட் ஈட் ஷேர் ஆர் ஃபுட். ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவனும் வந்து என்ன பண்ணுவாங்க, அவனுடைய ஃபுட்ஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. த இட்லிஸ் ஹி பிரிங்ஸ் டேஸ்ட் வெரி மச். ஸோ ஃப்ரெண்ட் கொண்டு வந்த இட்லியும் இவன் கொண்டு வந்த இட்லியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சான். ஆஃப்டர் ஸ்கூல் ஐ கோ அவுட் சைட். ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியே போய் போவாங்களாம். அங்கே கிளைம் அண்ட் சிட் ஆன் த ஸ்லைடு. ஸோ பார்க்கில் ஸ்லைடு இருக்கும் இல்லையா, அதில் போய் விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஈவினிங் ப்ளே பண்ணுவாங்க. அப்புறம் சன்செட்ஸ்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சன்செட்ஸ்க்கு அப்புறம் டைம் ஆகிடுச்சு இல்லையா, ஈவினிங் ஆனால் டைம் ஆகுனா வீட்டுக்கு போயிடுவாங்க. நைட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, டின்னர் சாப்பிட்டுட்டு அவனுடைய டீத்தை வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அவன் பெட்டுக்கு போய் ஸ்லீப் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து அவன் ஸ்டார்ஸை வந்து படுத்துகிட்டே அவன் ஸ்டார்ஸ் பார்ப்பானா, அது ரொம்ப ஷைனிங்காகவும் ப்ரைட்டாகவும் இருக்கும். ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறான், எல்லாத்துக்கும் குட் நைட் அப்படின்னு விஷ் பண்ணிட்டு அந்த போயமை வந்து முடிக்கிறான். ஸோ வாங்க நெக்ஸ்ட் கீழே எக்ஸசைஸ் பார்க்கலாம். டிக் த ஒன் தட் மூவ்ஸ் ஃபாஸ்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த இதில் எதெல்லாம் வேகமாக போகும் அது வந்து டிக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து வேகமாக போகும், இந்த காரும் வேகமாக போகும். ஏன்னா ஆட்டோவோட ட்ரெயின் தான் வேகமாக போகும். பைசைக்கிளாக காருன்னு பார்த்தா ஸோ கார் தான் வந்து வேகமாக போகும். ஸோ ஆன்சர் வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிக் தட் ஒன் தட் மூவ் ஸ்லோலி. எது பொறுமையாக போகுமோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. லிசார்டா இல்லை வந்து இந்த எர்த் வார்மான்னு கேட்டால் எர்த் வார்ம் தான் வந்து ஸ்லோவாக போகும். ஸோ ரேபிட்டா டோட்டாய்ஸான்னு கேட்டால் டாட்டாய்ஸ் தான் வந்து பொறுமையாக போகும். ஸோ டாட்டாய்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க, கலர் த அனிமல்ஸ் விச் ரன்ஸ் ஃபாஸ்ட் வித் ப்ரவுன், ஸ்லோ வித் பிளாக். ஸோ வந்து இந்த ரெண்டு பிக்சரில் எது வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுமோ அதை வந்து ப்ரௌன் கலரில் கலர் பண்ணணும், எது ஸ்லோவாக மூவ் ஆகுமோ அதை வந்து பிளாக் கலரில் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் தான் வந்து ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இது வந்து ப்ரௌன் கலரில் வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எலஃபண்ட் வந்து ஸ்லோவாக போகிறதுனால இது வந்து பிளாக் கலரில் வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கலர் த ஆப்ஜெக்ட் தட் டேக்ஸ் மோர் டைம் டு ஃபில் water with red and it takes less time to fill water with green சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு டப் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு டப்பில் எது வேகமாக வாட்டர் ஃபில் ஆகுமோ அதை வந்து ரெட் கலரில் நம்ம வந்து ஷேட் பண்ணணும். எது வந்து பொறுமையாக ஃபில் ஆகுமோ அதை வந்து க்ரீன் கலரில் பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்போ இது வந்து ரொம்ப பெரிய பக்கெட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபில் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் நம்ம ரெட் கலரில் பண்ணுறோம். ஸோ இது வந்து குட்டி பக்கெட் சீக்கிரம் நிறைஞ்சிரும் இல்லையா, ஸோ அதனால் நம்ம இதை வந்து க்ரீன் கலரில் வந்து கலர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இதில் பாருங்கள்,
இதில் வந்து இந்த டேங்க் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இது ஃபில் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ வந்து இதை வந்து நம்ம ரெட் கலரில் பண்ணியிருக்கோம். ஸோ அதே இந்த குட்டியாக இருக்கிறதுல இந்த குடம் வந்து சீக்கிரமாக நிறைஞ்சிரும். ஸோ அதனால் அதை வந்து க்ரீன் கலரில் ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கலர் த ஃப்ரூட் that takes more time to count with pink and that takes less time to count with blue. ஸோ இது 2 ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாக கவுண்ட் பண்ண முடிகிறத வந்து ப்ளூ கலரில் பண்ணணும். ஸோ கவுண்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிறத வந்து பிங்க் கலரில். ஸோ இதே மாதிரி இங்கே இந்த கிரேப்ஸ், எந்த கிரேப்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுமோ அது வந்து பிங்க்லேயும், எது ஈஸியாக சீக்கிரம் கவுண்ட் பண்ணுறோமோ அது வந்து ப்ளூலேயும். ஸோ ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் பனானாஸ் தான் இருக்குது, சீக்கிரம் கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ப்ளூ கலரில் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப நிறைய பனானாஸ் இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ பிங்க் கலர். ஸோ அதே மாதிரி இந்த கிரேப்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ பிங்க். ஸோ இது வந்து ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம், ப்ளூ. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கலர் த ஃப்ளவர்ஸ் தட் டேக்ஸ் மோர் டைம் டு ட்ரா வித் எல்லோ அண்ட் தட் டேக்ஸ் லெஸ் டைம் டு ட்ரா வித் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் வரைகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிறத வந்து எல்லோ கலரில் கலர் பண்ணுங்கள். சீக்கிரமாக வரைஞ்சிடுற ஃப்ளாரை வந்து ஆரஞ்சு கலரில் கலர் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஃப்ளவர் வந்து சீக்கிரமாக வரைஞ்சிடலாமோ அதை வந்து ரெட்டு கலரில் அடிக்கணும், எது வந்து வரைகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுமோ அது வந்து எல்லோ கலரில் வந்து கலர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளார் வந்து நம்ம சீக்கிரமாக வரைஞ்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து ரெட் கலரில் வந்து நீங்கள் வந்து கலர் பண்ணணும். ஸோ இது பாருங்கள், இது வந்து ஃப்ளார் வரைகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ எல்லோ கலரில் நீங்கள் வந்து கலர் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.